அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த அருமையான தினத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய, சந்தோஷம் அடைய வேண்டிய ஒரு நிகழ்வு நம் ஊரில் அல்லாஹ் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பெண்களுக்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து குர்ஆனை, ஹதீஸை, இந்த மார்க்கத்தை கற்று அதன்படி வாழுகிற ஒரு மதரசா என்ற அமைப்பை ஏற்படுத்தி தந்தான். நிறைய இடங்களில் படிக்கிறதுக்கு வழி இல்லை, மதரசாக்கள் இல்லை. அங்கே இங்கேன்னு சொல்ல வேண்டாம், எனக்கே என்னுடைய மகள் 6வது படிக்கிறா, மதரசாவில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டெய்லி நான் போகணும். உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் சேர்த்து அதை நீங்களே செஞ்சிடலாமே அப்படின்னா, நம்ம வீட்டு பிள்ளை இன்னொருத்தவங்கள்ட்ட ஓதுனா தானே நல்லாயிருக்கும். அந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டு போய் திருச்சியில் ஹார்ட் ஆஃப் சிட்டி, ஆனால் உங்கள் ஊரில் அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான, பெருமானார் சொல்லுவார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூபாலில் முஹ்லிஸீன, தூபாலில் முஹ்லிஸீன உலாயிக மசாபிஹுத் துஜா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்திஸ் ஸல்மா. அற்புதமான வார்த்தை. இந்த உலகத்தில் நினைச்சவங்கெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூட்டை துவங்கி, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நினச்சது மாதிரிலாம் வளர்க்க முடியாது. எத்தனையோ பேர் எவ்வளோ அமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்குது, 1 வருஷம் கழிச்சோன்னு போயிடுது. ஒரு மதரசா நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்படுத்தியவர்களுடைய நல்லெண்ணம் அதை தவிர வேறு எதுவும் வாழ வைக்காது. எத்தனையோ பேர் துவங்கலாம், ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட் ஓரியன்டட், அதிலிருந்து படித்து வரக்கூடிய அந்த மாணவ கண்மணிகள் வாழ்ந்து காட்டுகிற முறை. அன்னைக்கு ரசூல்லா சொன்னாங்க, தூபாலில் முஹ்லிஸீன, என்னுடைய உம்மத்துகளிலிருந்து உலகம் முழுக்க பரவி அப்படி இறைவனுக்கென்று எந்த ஒரு விதையை விதைக்கிறார்களோ, உங்கூரை பற்றி சொல்கிறாங்க, வெள்ளையபுரத்தை பற்றி பெருமானார் பேசுகிறார்கள், நல்ல எண்ணத்தோடு மதரசா என்ற விதையை விதைத்திருக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சுபசோபனமே சுபசோபனம், அவர்களுக்கு வாழ்த்தே வாழ்த்து. தூபா என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கை ஜொலிக்கட்டும் என்ற அர்த்தம். அவர்கள் வாழ்க்கை இன்னும் நல்ல, இங்கேயும் மறுமையிலேயும் நல்லா இருக்கட்டும்னு அர்த்தம். ஒரு நபி இதோட சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்கலாம். என்னங்க, ஒருத்தர் எப்படி வாழ்த்துவோம், நீங்கள் இங்கே நல்லா இருங்க, அல்லாஹ் உங்கள் பாவத்தை நாளைக்கு மன்னிக்கட்டும், சொர்க்கத்துக்கு போங்க, போதும், அவ்வளோதான், வேற என்ன நமக்கு பெருசாக கிடச்சிட போகுது. ஆனால் நபி அதை சொல்லலை. வாழ்த்துன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இந்த பூபாகத்தின் மேலே வாழுவதனால் இந்த சமூகத்திற்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? 1400 வருஷத்துக்கு தூபாலில் முஹ்லிஸீன, இப்படி நல்லெண்ணத்தோடு ஒரு விதையை விதைத்த, ஒரு மதரசாவை ஏற்படுத்திய, ஒரு பள்ளியை நிர்வகித்த, ஒரு பள்ளியை ஆரம்பித்த, ஒரு ஊரில் நல்லது நடக்க வேண்டும் என்று நின்றார்களே, அவர்கள் வாழட்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், தூபாலில் முஹ்லிஸீன உலாயிக மசாபிஹுத் துஜா, உலாயிக மசாபிஹுத் துஜா. பெருமானார் சொல்லுகிறார்கள், அவர்கள் கலங்கரை விளக்கங்கள். நம்மெல்லாம் வாழ்த்தல, இந்த நல்ல மக்களை, இந்த நிர்வாகிகளை, இங்கே படிக்கக்கூடிய கண்ணான மாணவிகளை நாம் வாழ்த்தல்ல, பெருமானார் வாழ்த்துகிறார்கள். உலாயிக மசாபிஹுத் துஜா, அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் கலங்கரை விளக்கங்கள், இந்த சமூகத்தினுடைய கலங்கரை விளக்கங்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை படிக்கிற போது அழாமல் கடக்க முடியாது, போற போக்கில் ஹதீஸை படிக்க முடியாது.
பெருமானார் சொல்லுகிறார்கள், தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்திஸ் ஸல்மா, தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்திஸ் ஸல்மா. இந்த சமூகத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகளும் சோதனைகளும் அந்த மாணவிகளுக்காக வேண்டி, அந்த நிர்வாகிகளுக்காக வேண்டி அல்லாஹ் அப்புறப்படுத்தான். சார், யூ ஆர் அவர் சேஃப்கார்ட், யூ ஆர் அவர் சேஃப்கார்ட், அவர் உம்மா. இந்த சமூகத்தினுடைய சேஃப்கார்டுகள் நீங்கள். யூ ஆர் நாட் ஆர்டினரி. ஏதோ போற போக்கில் இப்படி வந்தோம், ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் இல்லை. யூ ஆர் ஸ்பெஷல். யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நபிமார்களுடைய மனைவிமார்களை, யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் ஸ்பெஷல். குர்ஆன் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம ஓதுறோம் அதை. இந்த மரிசால படிச்சிருக்கவங்கலாம் ஓதிருப்பீங்க. லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. இந்த குளோபில், இந்த உலகத்தில் உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. அதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், அந்த நபியினுடைய மனைவியின் அடியை ஒற்றி யார் நடக்கிறார்களோ, they are also in that group. அவர்களும் அந்த குழுவை சார்ந்தவர்கள் தான். அந்த உம்மத்தில் கியாமத்து நாள் வரை அன்னை ஆயிஷாவை போன்று நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து அங்கே சேர்த்துறான். யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் விஐபி. நீங்கள்லாம் விஐபி. லெஸ்துன்னக, இது ஏன் வார்த்தை இல்லை சார், குர்ஆனுடைய வார்த்தை. இந்த ஒரு ஆயத்துக்கு மட்டும் 10 மணி வரையும் பேசலாம். லெஸ்துன்னக அஹதின் மினன் நிசா. நீங்க நார்மல் இல்லை. ஹஸரத் ஒரு செய்தியை சொன்னாங்க, இது மாதிரி ஓதன பிள்ளைங்க சில பேர் தொழுகையை விடுறாங்க அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் விட மாட்டாங்க. ஹஸரத்துக்கு நான் வாக்குறுதி தர்றேன், திருச்சியிலேருந்து வந்து இந்த பிள்ளைய விட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், இன்ஷா அல்லாஹ். அப்படியே இருந்தாலும் காலங்கள் மாறும். அந்த அந்த எந்த கொள்கையை, எந்த செய்தியை படித்தோமோ அதன்படி நிற்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட செல்வங்கள் இந்த உலகத்துக்கு தருவாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த சனது அதனால தான் வந்த உடனே எடுத்து பார்த்தேன். பொதுவாக இந்த சனது பட்டம் வாங்குற பிள்ளைகளுக்கு கையில் கொடுப்பாங்க. கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போய் பத்திரமா வீட்டில் வச்சுக்குவாங்க. இந்த சனதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கி இதை தமிழில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இது அசல் சனது கிடையாது. இது இப்படி இந்த தமிழில் அவங்க போட்டிருக்கதும் இங்கிலீஷில் போட்டிருக்கதும் சனது கிடையாது. இதில் அரபியில் ஒரு வாசகம் இருக்கும், அதான் சனது. இன்றைக்கி நான் அதை வாசித்து சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த அரபியில் உள்ள வாசகத்தை வாசித்து சொல்லுகிறேன். நஸ்அலுல்லாஹல் அதீம் அன் யுவஃபிகஹ லிதக்வல்லாஹி வல் வரஇ வல் முனாஜாத் வல் ஹயா வல் இல்மி வல் அமல் والتعلم والتعليم بخلوص النية والفوز بالجنة والنجاة من النار برحمتك يا أرحم الراحمين முடிச்சிருக்காங்க. ஆனால் இது அந்த 2 வரி சனதில் இதில் போட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சனத் அண்ட் சர்டிஃபிகேட்? இன்றைக்கி எங்களுக்கு கல்லூரிகளில் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம். ஜமால் முகமது கல்லூரியிலேருந்து நான் வந்திருக்கேன், எங்கள் காலேஜில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பார்த்தா போன வருஷம்லாம் 8000 பேர் வந்தாங்க. மொத்தமாக சேர்த்து கொரோனாவில் கொடுக்காதெல்லாம் கொடுத்தாங்க. 8000 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. காலேஜ் நிர்வாகத்தினால சமாளிக்கவே முடியல அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம ஊரே இங்கே திரண்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் அப்படித்தான் நினைக்கிறேன். ஊரே திரண்டுருக்கோம். இந்த சனதை கொடுக்குறாங்க. இந்த சனதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? அதை சொல்கிறது தான். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மகனோ மகளோ அல்லது தம்பியோ தங்கையோ கல்லூரியில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை எடுத்து பாருங்கள், அதில் போட்டிருக்கோம், திஸ் இஸ் டு சர்டிஃபை தட், நாங்கள் இவருக்கு சான்றளிக்கிறோம் அப்படின்னு போட்டு அவர் பேரை போட்டு, இவர் இந்த பாடத்திட்டத்தை 3 ஆண்டு பயின்றார் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் லட்சணையினுடன் அந்த ஸ்டாம்போட இவருக்கு சான்றளிக்கிறது அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பான். அதில் எழுதியிருக்குது உங்கள் பையன் பேர், அண்ணன் தம்பி பேர், இதை படிச்சிருக்காரு அப்படின்னு பல்கலைக்கழகம் சான்றளிக்கிறது. அந்த கீழே கையெழுத்து போட்டிருக்காருல, அவர் யாருன்னு கூட அந்த பையனுக்கு தெரியாது. அந்த யூனிவர்சிட்டியினுடைய ரிஜிஸ்ட்ரார், பதிவாளர் கையெழுத்து போட்டிருப்பார். பிரின்சிபால் போட முடியாது,
நடத்துகிற வாத்தியார் போட முடியாது, செக்ரட்டரி போட முடியாது, யாரும் போட முடியாது. ஒரு ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து ஒருத்தர் போடுவார், ஒரு கையெழுத்தை போட்டு இதை கொடுக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அந்த பையனுக்கு அந்த ரிஜிஸ்டராக தெரியாது, அந்த வாத்தியாரை தெரியாது, அந்த வாத்தியாருக்கு அந்த பையனை தெரியாது. ஆனால் இது என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டாண்டு காலமாக மதரசாவிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு சனது என்ற பெயரில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல. என்னுடைய தகப்பனார் என்கிட்ட சொல்லிட்டு போன செய்தி, இது முக்கியமானதுப்பா, இந்த சனது அப்படிங்கிறது இது சும்மா இல்லை. இந்த சனதில் ஓதி கொடுத்த உஸ்தாது கையெழுத்து போடுவார். அந்த உஸ்தாது ஒரு செய்தியை சொல்லுவார், என்னுடைய மாணவியே, இந்த பாடத்தை நான் ஏன் உஸ்தாதுட்டேருந்து படித்தேன். அந்த உஸ்தாது இன்னொரு உஸ்தாதுட்ட படித்தார், அவர் பேர் அப்துல் ரஹ்மான். அவர் இன்னொருட்ட படித்தார், அவர் பேர் அப்துல் காதர் என்று இந்த தொடர் போய் போய் பெருமானார் வரையும் போகும். பெருமானார் வரையும் போகும். நீங்க படிக்கிற எஜுகேஷன் ஏதோ அவன் சொன்னா இவன் சொன்னா படிக்கிற எக்ஸாம் எஜுகேஷன் அல்ல, பாடத்திட்டம் அல்ல. நீங்க என்ன வாசிக்கிறீர்களோ அதை எங்கள் நபி வாசித்தார்கள். அதனால ஏதோ போற போக்கான பாடம்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அந்த உஸ்தாது சொல்லுவார், என்னிடத்திலிருந்து பெருமானார் வரை யார் யாரெல்லாம் படித்தார்கள் என்கிற சனத், தட் மீன் தட் செயின் எங்களிடத்தில் இருக்கிறது. We are the authority. அதனால தான் சொல்றோம், நாங்க சும்மெல்லாம் படிக்கல. எங்க உஸ்தாதுட்டேந்து பெருமானார் வரையும் படிச்சவங்களுக்கு தெரியும். பெருமானாருக்கு ஜிப்ரீல் சொல்லிக் கொடுத்தார்கள், ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். நாங்கள் படிக்கிற படிப்பு அல்லாஹ்வின் படிப்பு. நான் சொல்றது என்னன்னு வழங்குதா? உங்களையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன விரும்புகிறானோ அதை அல்லாஹ் சொல்லித்தந்தான் நபியின் வழியாக நாங்கள் வாங்கி இருக்கிறோம். நாங்கள் எங்கள் சனது வாங்கிட்டு சும்மா இருக்கிறோன்னு சொல்கிற அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் சாமானியமாக படிக்கலை. இதுக்கு பேர் தான் கல்வி, இதுக்கு பேர் தான் சனது. அதில் எழுதுவாங்க, அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பல்கலைக்கழகம் தரும் இங்கே எழுதுவாங்க, இந்த மாணவி என்னிடத்தில் குர்ஆனை, ஹதீஸை, ஃபிக்ஹை, மன்திகை, மஆனியை எல்லாத்தையும் படித்தார். இந்த படித்ததின்படி இவர் அமல் செய்ய வேண்டும், இதை பரப்ப வேண்டும் என்று அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு இவரிடத்தில் ஒரு உறுதிமானத்தை நாங்கள் வாங்குகிறோம் எழுதுகிறார். என் தகப்பனார் சொல்லுவார்கள், இந்த சனதை எந்த காலம் வரையும் நீங்கள் தொடர்போடு இருக்கிறீர்களோ, படித்ததை நீங்க செய்கிறீங்களோ, அடுத்தவங்களுக்கு சொல்றீங்களோ, இந்த சனது என்று இருக்கும். அங்க போயிட்டு தான் தொழாம நம்மளை மாத்தி நீ வேற மாதிரி ஆனா சனதும் மாறிக்கொள்ளும் என்று சொல்லுவார்கள் என் தந்தை. சனது எப்படி தெரியுமா மாறும்? தலைகீழ மாறும்பாங்க. சனதை தலைகீழ படிச்சா தனஸ் அப்படின்னு அர்த்தம். தனஸ்னா அரபியில அழுக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த சனது அழுக்காவது இல்லையே, நீ அழுக்காயிருவேன்னு அர்த்தம். சகோதரர்களே, பரக்கத்து பொருந்திய ஒன்று. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த கல்வியை படித்திருக்கிறீர்கள். இதனுடைய பரக்கத்தும் இதனுடைய ஒளியும் இதனுடைய நூறும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படிச்சு கொடுத்துட்டு சொன்னாங்க, குர்ஆனை படிச்சு கொடுத்துட்டு சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன ஃபகத் இஸ்ததரஜ அன்-நுபுவ பைன ஜம்பை கைர அன்னஹு லா யூஹா இலை. நீங்க ஓதிட்டு போற பிள்ளைங்க இருக்கீங்களே, வீட்டில் போய் குர்ஆனை இப்படி திறந்து இப்படி படிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் ஓதுறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? யாசீன் அஜர்த்து சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் ஓதுறோம். அல்லம்து சூராவை நாங்கள் ஓதுறோம். உங்களை சுற்றி என்ன தெரியுமா நடக்கிறது? பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் ஒரு காரியம் செய்தால் உங்களை சுற்றி இன்னொரு காரியம் நடக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன ஃபகத் இஸ்ததரஜ அன்-நுபுவ பைன ஜம்பை. நபிக்கு எந்த ஒளி இதயத்தில் இறங்கியதோ, குர்ஆனை திறந்து நீ ஓதுன உடனே உன் இதயத்துக்குள்ள இறங்கும் என்று சொன்னார்கள் எம்பெருமானார். தன் வாழ்க்கையில ஒரு தடவை கூட போய் சொல்லல. நுபுவத்தினுடைய ஒளி இறங்கும். எப்படி பெருமானாருக்கு இறங்கியதோ அப்படியே இறங்கும்.
நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தவறுக்கு போக மாட்டாய் சொல்லிட்டு சொன்னான். கைர அன்னஹூலா யூஹா இலை. இப்போல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஒரு 4 மாதம் 3 மாதம் தொழுத உடனே சில பேர் வெளியே வரும்போது இப்படியே பார்த்துக்கிட்டே வர்றான் பள்ளியாச்சலை விட்டு. என்னையா பார்க்குறேன், வகி வருதாங்கிறானே. யார் ஒரு 4 மாதம் தொழுத உடனே இப்படி வெளியே வந்து பார்க்குறான், என்ன ஒரு மாதிரி வானத்தை பார்க்குறான்னா வகி வருதான்னு பார்க்குறேன். இந்த கபுரிஸ்தானில் வரும்டா, அங்கே வேண்டா போய் படுத்துக்க. வகிலாம் வராது யாருக்கும். இல்லை நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அவன் ஒரு மாதிரி 4 மாதம் 40 ஒரு தொழுத உடனே அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. ரசூல்லா சொன்னாங்க வகி வராது, கைர அன்னஹு லா யூஹா இலை. ஆனால் இந்த வேதம் ஒரு பெரிய வேலையை பார்க்கும். இந்த வேதம் ஒரு பெரிய வேலையை பார்க்கும், உங்களை சும்மா விடாதுன்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இந்த சனதில் எழுதியிருக்காங்க சார். குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் உசூலையும் அவர் படித்திருக்கிறார். படித்ததின்படி அமல் செய்தார், அது சனதாக இருக்கும். அவரை கூட்டிக்கிட்டு போய் நேரம் அல்லாட்ட விடும். நீங்கள் வாங்குகிற பிகாம் டிகிரினால் அதை அடைய முடியாது. தலவாணி மாதிரி புக்கை வச்சு எங்களுடைய காலேஜில் பிள்ளைய படிப்பாங்க, இவ்வளோ பெருசு இருக்கும். சில நேரத்தில் அதையே திறந்து வச்சு படுத்துக்குவான். ஏன்னா தலைவாணியில் பாதி இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸ் படித்த பிள்ளை, இந்த அஜர்த்து கூட இருக்கா, அக்கௌண்ட்ஸ் புக்கை படித்தவங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெருசு தலைவாணி மாதிரி. ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா கொஞ்சம் நாளைக்கு கிடைக்கும். நிறைய பேர் படித்ததுக்கு வேலை ஆக்குறதும் கிடையாது. இன்றைக்கி அது வேறு பெரிய பிரச்சனை. இவன் படித்தது ஒன்றா இருக்கும், வேலை ஆக்குறது ஒன்றா இருக்கும். அந்த புத்தகம் கடைசி வரையும் யூஸ் ஆகாது. இல்லை ஒரு 60 வயசு யூஸ் ஆகும். 61ஆவதுல எவனாவது அந்த புக்கை எடுத்து படித்தா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இவங்களே. இதுக்கு போய் வேலையை பாரியாங்கிறான். ஆனால் குர்ஆனை நீ மௌத்து வரையும் ஓதலாம். வித்தியாசம் இருக்குல்ல, மௌத்து வரையும் ஓதலாம் நீங்கள் குர்ஆனை. இப்போ இந்த படித்த பிள்ளைகளின் வழியாக உருவாக போகிற குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக இருக்கும். சும்மா சாமானியமான குழந்தையெல்லாம் இருக்காது. நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள். சகோதரர்களே, தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறேன். உங்கள் சகோதரனாக, தாய்மார்களுடைய மகனாக நான் சொல்கிறேன். நிறைய செய்திகள் கடுமையாக வருத்தத்தை தருது. ஒரு நாளைக்கு சாமானியமாக எங்கள் கல்லூரியில் 500லேருந்து 800 மாணவர்களை சந்திக்கிறேன். உங்கள் தம்பி, உங்கள் பையன், உங்கள் பிள்ளை 800 மாணவன். ஏன்னா எங்கள் காலேஜில் மொத்த ஸ்ட்ரென்த்து 12,500 பேர் படிக்கிறான். 12,500 பேரில் ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து 800 மாணவர்களை சந்திக்கிறேன். நாடி துடிப்பு என்னன்னு தெரியும், அவனுடைய நாடி துடிப்பு என்னன்னு தெரியும். சமீபமாக இஸ்லாமியர்கள் பெருவாரியாக வசிக்கிற ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நடந்ததை சொல்கிறேன். மகரிபுக்கு பின்னாடி கூட்டம். அசருக்கு அந்த ஊருக்கு போயிட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தொழுவ முடிஞ்சிச்சு. தொழுவுறதுக்காக வேண்டி போய் பள்ளியில் இறங்கி பாத்ரூம் போயிட்டு ஒது செய்கிறதுக்கு வர்றேன். அங்கே சில பசங்க நின்று விளையாடிக்கிட்டு நின்னாங்க. அதில் சில பசங்க அப்படி அங்கே ஒது செய்கிற இடத்துக்கு வர்றான். எனக்கு முன்னாடி வேகமாக வந்தவன் வாயை கழுவிட்டு திரும்பி என்னை இப்படி பார்த்த உடனே அவன் சுயமாக இல்லாமல் என்னமோ செய்கிறான், ஒரு வித்தியாசமாக என்னமோ செய்கிறான். சாதாரணமாக வாயை கொப்பளிச்சிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவன் வாயை கொப்பளிச்சிட்டு என்னை பார்த்த உடனே அவன் தடுமாறுறான். அப்போ தான் நான் அவனை கவனிக்கிறேன், என்ன இவன் ஒரு மாதிரி செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கூழ் லிப்புங்கக்கூடிய அந்த பொருளை வாயிலிருந்து துப்பிட்டான், எழுந்துருச்சு. இப்போ அதை தள்ளுறதுக்கு அந்த தண்ணியை வேகமாக தள்ளுறான். இவர் யாரோ ஒரு அஜர்த்து மாதிரி இருக்கார. இவர் பார்த்தாருன்னா எங்கேயாவது போய் பாத்தியா ஓதுவார். அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் எப்படியாவது பாத்தியா ஓதுவார் நம்மளை பற்றி ஏதாவது ஒரு ஊர்லன்னு. ஆனால் தொழுவுற புள்ள சார், அவன் தொழுவுற புள்ள. அதனால தான் பள்ளிக்கு பக்கத்தில் வந்து நின்று விளையாடிக்கிட்டு இருக்கான். பார்த்தாலே தெரியுது தொழுவுற புள்ள. ஆனால் இது தப்பா ரைட்டா அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரியல. சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்குள்ள நிறைய பிள்ளைகள் போதை அடிக்டாக இருக்கான். இது போதன்னே தெரியாமல் போதை அடிக்டாக இருக்கான். எங்கள் கல்லூரியில் சமீபமாக ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சோம். அவர் வந்து அதை பற்றி உண்டான செய்திகள்லாம் மாணவர்களுக்கு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொன்னார். என்கிட்ட வந்து சொன்னார், சார் இதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது, நீங்கள் தனியாக வேண்டாம் சொல்லிடுங்க. சொல்லுங்கள் சார்ண்ணே. சார், இந்த நாக்குக்கு கீழே இந்த இதை வைக்கிறானே, இந்த கூழ் லிப்பு மாதிரி, இந்த போயில மாதிரி இதை போடுறானே,
இவனுக்கு கேன்சர் வர்றது போகிறது வர்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றே ஒன்று சார், அதை மட்டும் உங்கள் மாணவர்கள்ட்ட தனியாக சொல்லுங்கள் சார். சொல்கிறேன் சார், இவனால் புல்லை பெக்க முடியாது சார்னாரு. சார் நல்லா விளக்கிங்க, இவனால் குழந்தை பெருக்கிற தகுதி இவனுக்கு இருக்காது. திருச்சியில் வந்து பாருங்க, டீ கடை மாதிரி ஒரு சாதாரண மல்லிகை கடை மாதிரி தெருக்கு 10 கடை வச்சிருக்கான். குழந்தை இல்லாதவர்களுக்கு கருத்தரிப்பு மையம், இன்ஃபெர்டிலிட்டி சென்டர், தெருக்கு தெரு இருக்கு. அன்னைக்கு ஒரு இப்படி போய் சிக்னலில் நிற்கும் போது பக்கத்தில் எழுதி போட்டிருக்கான், யதார்த்தமாக இப்படி கண்ணில் பட்டுச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை போட்டு கருத்தரிப்பு மையம்னு போட்டுட்டு கீழே எழுதுறான் சின்ன வரியில், தாய்மை என்பது ஒரு வரம் அப்படின்னு போடுறான். தாய்மை என்பது ஒரு வரம் அப்படின்னு. ஏற்கனவே பார்த்துருக்கேன், இந்த ஸ்வீட் கடையில் ஒன்றில் எழுதுவான், இது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டதுன்னு போட்டிருப்பான், கீழே சின்னதாக அல்லன்னு போட்டிருப்பான். கீழே சின்னதாக போட்டிருப்பான், இது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டது, பார்த்தா பெருசாக இருக்கும். இவன் அதே மாதிரி தாய்மை என்பது வரம், அது வேண்டும்னா என்கிட்ட வாங்குறான். நம்ம சமுதாயம் தெருக்கு தெரு நிற்கிறான் சார். நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேணாம், இதை மட்டும் சொன்னால் போதும். ஒவ்வொருத்தனுக்குமே தான் வாழணும்னு நினைப்பான், தன்னுடைய வாழ்க்கை முக்கியம்னு நினைப்பான். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை வெளியில் அனுப்பிட்டு வர்றது வரையும் அந்த தாயும் தந்தையும் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கான். நல்லா வர்றான் கல்லூரியில், கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஆள் மாறிடுறான். ஏன், எங்கே பிரச்சனை? இதனுடைய மூலம் எங்கே? இது எங்கிருந்து உருவாகிறது? இது ஏன் இப்படி உருவாகுது? பெண் குழந்தைகளை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இன்னைக்கு இந்த மதரசா ஏன் அப்படிங்கிற நோக்கத்தை சொல்கிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன். இந்த மாதிரி குற்றம் நடக்குதுன்னு சமூகத்தை குற்றச்சாட்டுகிற நோக்கம் அல்ல. நாம் எங்கோ தவறி இருக்கிறோம். எங்கே தவறணும்? எதை விட்டோம்? ஏன் இப்படி ஒரு கூட்டம் உருவாகுது? தாய்மார்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்கள் பிள்ளைகள் சாலிகானவர்களாக வளர வேண்டும் என்று சொன்னால், நல்லவர்களாக வளர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்கள். சின்ன வயசில் சார், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு நரம்பியல் நிபுணர் வந்திருந்தார். அவர் எங்கள் காலேஜில் சொன்னார், உங்கள் பிள்ளையை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ 7 வயசுக்குள்ளே உருவாக்கிருங்க. 7 வயசு தான் நீங்கள் விதை போடுற காலம். அதுக்கு மேலாம் அவன் எடுத்துக்கவே மாட்டான். 7 வயசு 7 வயசை தாண்டிடுச்சுன்னா மண்டையில் ஏறாது. 7 வயசு வரையும் நம்ம என்ன சார் செய்கிறோம் நம்ம பிள்ளைகள்கிட்ட? குர்ஆன் சொல்லும், அல்லாஹ் அழகாக சொல்லுவான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். இன்றைக்கு பட்டம் வாங்குகிற மாணவிகள் நீங்கள் படித்திருப்பீர்கள், முதல் 7 வயசு விளையாட்டும். அல்லாஹ் விளையாடணும் பிள்ளைய கூட. நல்ல கருத்துக்களை அப்படித்தான் சொல்லித்தர முடியும். நல்ல கருத்துக்களை உள்ள விதைக்கணும். 7 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன நினச்சாலும் ஆகாது. படிப்பு அங்கே தான், அதுக்கு மேலே மாறும். இதா பலக சப்அ சினீன உذிப், பெருமானார் சொல்லுவார்கள், அல் குலாமு யுஅக்கு அன்ஹு யௌம ஸாபிஅ, 7வது நாள் என்ன செய்யணும்? முடி எடுக்கணும், சுன்னத்து பண்ணணும், அக்கீகா கொடுக்கணும். இத பலக சித்த சினீன உذிப், 6 வயசு முடிஞ்சு அப்படின்னு சொன்னா அப்பதான் படித்து கொடுக்கவே ஆரம்பிக்கணும். 4 வயசுன்னா இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் பெத்த உடனே கொண்டு வந்து விட்டுருங்கிறான். நாங்கள் பார்த்துக்கிறோம்டா அந்த பிள்ளைய, எங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டு தொட்டியை கட்டி போட்டு ஆட்டுறாங்கிறான். நியூ எஜுகேஷன் பாலிசி. 3ஆவதுல எக்ஸாம் வைக்கிறாங்கிறான், 5ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்கிறான். சரி, அப்படி என்னதான் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர போற அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை எல்லாம் உங்கள் மண்டையில் போட போறாங்கிறான். கதைகளை, ராமாயணத்தை உங்கள் மண்டையில் போட போகிறோம். பெருமானார் சொன்னாங்க, 7 வயசு வரையும் படிக்கவே அனுப்பாதையா, நீ விளையாடு, நீ சொல்லிக் கொடு, நீ பேசு, உன் குழந்தைகளுக்கு அல்லாஹுவை அறிமுகப்படுத்து. இல்லையே, விட்டுட்டோமே.
7 வயசுக்கு மேலே நீங்கள் போடுற விதைகள் எடுக்காதுன்னு நாங்கள் தாய்மார்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளை ஸ்கூலில் படித்தாலும் வந்தவுடனே உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி ஒரு நாள் அவங்கள்ட்ட ஒரு சட்டம் கேட்கறதுக்காக வேண்டி ஒருத்தர் வீட்டுக்கு வர்றார். முஆவியாவினுடைய கதவை தட்டுறார். அனுமதி கிடச்சிது. உள்ளே போனார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேலே ட்ரெஸ் இல்லை, சட்டை இல்லை, 4 காலில் படுத்திருக்காரு. மாடு ஓடும்ல, நம்ம குதிரை ஓட்டுவோம்ல 4 காலில், அவர் பேரை முதுகில் உட்காந்துருக்காரு. ஒரு கயிறு கழுத்தில் கெட்டியிருக்கு அவருக்கு. யாருக்கு? முஆவியாங்கிறவர் வயசு கூட, ஒரு 50 வயசு, ஒரு சஹாபி, ஒரு கலீஃபா. ஹீஸ் ஏ கேலிஃப். இன்றைக்கு இங்கே இருக்கிற கவர்னர் மாதிரி ஒரு போஸ்ட்டில் உள்ளவர். வீட்டுக்குள்ளே வந்தால் 4 காலில் படுத்திருக்காரு, பேரை முதுகில் உட்காந்துருக்கான், கழுத்தில் கயிறு கட்டியிருக்கு. அவன் காலால் அவரை மிதிக்கிறான். போயா அப்படிங்கிறான். ஏய் அப்படின்னு. உடனே அவர் மெதுவாக அப்படி நடந்து போகிறாரு. இவன் வந்தவன் இப்படி பார்த்தான். கலீஃபாவை, ஒரு கவர்னரை நம்ம எப்படிலாம் முடிவு பண்ணி வச்சுருப்போம், நல்லா டிப் டாப்பா. அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சிக்கு கவர்னர் வந்திருந்தார். அன்றைக்கி சொல்கிறான், அவர்கிட்ட வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு போகும்போது பின்னாடி திரும்பி போகக்கூடாதான். நான் சொல்கிறது விளங்குதா? அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகும்போது பின்னாடி பகுதியை காட்டிக்கிட்டு போகக்கூடாதான், அப்படி நடந்து போகணுமா. சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்படி பின்னாடி ஸ்டெப்பு. அந்த பசங்களுக்கு அது ட்ரைனிங் கொடுத்தான் சார். கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் கவர்னர் இருப்பார், கோடை போட்டுக்கிட்டான். அந்த சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டு இவன் 10 அடி வரணும், வந்து முடிச்சுட்டு அவர்கிட்ட இப்படி வாங்கிக்கிட்டு அப்படி பின்னாடி போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி நடக்க தெரியாதுல்ல, நடந்து பழகி கொடுக்குறான். ஏன்னா கவர்னருக்கு முன்னாடி நடக்கக்கூடாதியா, நீ பின்னாடி திருப்பி காட்டக்கூடாதியாங்க. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இருக்கிற கவர்னருக்கு, அந்த கவர்னரு யானை ஓட்டுறாரு, பேரை முதுகில் உட்காந்து மிதிக்கிறான், உடம்புல சட்டை இல்லை. வந்தவர் ஓடி போயிட்டார். கவர்னருக்கு ஏதோ ஆகிப்போச்சு போலுக்கு. ஏன்னா கவர்னர் ஆனால் சில பேர் அப்படி ஆகிப்போகுது, அது ஏன் ஆகுதுன்னு தெரியலை. இப்போ உடனே இவர் என்ன செஞ்சார், பிள்ளை இறக்கி விட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வாயா. நான் கூட்டிகிட்டு வந்தோன்னா அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறாரு. நல்லா தானே இருக்கிய, நல்லா தானே இருக்கிய. அன்றைக்கி ஒரு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தேன், எதிர்த்தாப்பில் ஒருத்தன் மோசமாக வந்து இப்படி போனான். உடனே நான் சொன்னேன், பாருங்கள் நாடு கெட்டு போச்சு, தண்ணியை போட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த பயலுக்கு எப்படி போகிறாங்க பாருங்கள் அப்படின்னோடனே என் ஆட்டோக்காரன் சொன்னான், அப்படி சொல்லாதீங்க சார், தண்ணி சாப்பிட்ருக்கார் சார். எப்படி தண்ணி சாப்பிட்ருக்காரான், தலைவர் எப்படி இருக்கியான்னு. உடனே நீ ஒழுங்காக இருக்கியாடா, என்ன கொண்டு போய் கவுத்துறாதரா. இப்போ இவர் வந்துட்டார். வந்தவரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க. அவர் பயந்து நிற்கிறாரு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. என்ன பிள்ளையில முதுகில் வச்சுக்கிட்டு இப்படி நடந்து போவ ஏன்னு கேட்டால், அரபுகளிடத்தில் அது இகழ்ச்சி. தூக்க கூட மாட்டான், முத்தம் போட கூட மாட்டான் அரபுகள். ஒரு சஹாபி பெருமானாட்ட வந்து சொன்னா, 10 பிள்ளை இருக்கு, நான் இதுவரை முத்தமே போட்டதில்லை, நான் ஆண், என்ன நீங்கள் பேரம்பத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்து முத்தமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரசூல்லா கேட்டாங்க, அல்லாஹ் உன் கல்புல இரக்கத்தை வச்சிருக்கானா இல்லையான்னு கேட்டாங்க. இப்போ இவர் வந்து கேட்டார், நீங்கள் என்னங்க இப்படி சட்டை இல்லாமல் ஒரு பேரனை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அவன் மிதிக்கிறான், நீ இப்படி போகிறீங்க, என்னங்க. அந்த சஹாபி அப்போ ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், எங்கள் பெருமானார் சொன்ன செய்தியை இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். மன்கான லஹு சபியுன் ஃபஅலைஹி அன் யதஸாபா லஹு. பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், எந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள அத்தாவும் அம்மாவும் அண்ணனும் தம்பியும் மாமனும் மாமியும் மச்சானும் அச்சியும் அந்த குழந்தைகளோடு கொஞ்சம் குழந்தை பாஷையாக விளையாடட்டும்னா, அந்த பாஷையில் பேசணும். ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும், அதுக்கு இலக்கியம் தெரியுமா, இங்கிலீஷில் பேசினா விளங்குமா, அதுக்கு ஊங்கணும், அதுக்கு முத்தம் போடணும், அது தூக்கி வச்சு ஆட்டணும், ஜில்லுங்கணும், இப்படிலாம் பேசணும். வெளியிலேருந்து ஒருத்தன் கேட்டால் கிறுக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரசூல்லா சொன்னாங்க, அப்படி பேசினா தான் நீ முழுமையான மனுஷன்னாங்க. மன்கான லஹு சபியுன், யாருக்கு குழந்தை இருக்கிறதோ ஃபல்யத்த சாபால, அவர்களோடு விளையாடட்டும், கொஞ்சம் மகிழட்டும், அதுதான் வாழ்க்கை. இன்னமல் ஹயாத்து துனியா லஇபுன், 7 வருஷம் விளையாட்டு அப்படின்னாங்க குர்ஆன் சொல்லுகிறது. சார், அந்த 7 வயசில் எதை விதைக்கிறோமோ அதுதான் உருவாகும். இப்போ உங்கள் ஊருக்கு வரும்போது மகரிபை முன்னாடி உள்ள ஊரில் நின்று தொழுதேன், மங்களக்குடியில்.
தொழுது வரும்போது அந்த பள்ளியாசை எங்கே இருக்குன்னு ஒரு பையன்கிட்ட கேட்டேன். அவன் வந்தான், கூட காட்டினான். தொழுது முடித்த உடனே அந்த பையனுடைய அத்தா வந்துட்டார். வந்து, சார் நீ ஏதாவது சொல்லுங்கள் சார் இந்த பயலுக்கு. நான் என்னடா திடீர்னு வந்து நின்று எதையாவது சொல்லுங்கள் சார். நான் என்னத்தை சொல்லன்னா, சார் இவனை எப்படியாவது இன்ஜினியர் படிக்க வைக்கணும்னு நினச்சேன். இந்த பையன் படிக்கவே மாட்டேன்னு உங்கள் காலேஜில் வந்து சேர்ந்துட்டாங்கிறாரு. அது ஏன்ட்ட இன்ஜினியர் படிக்க மாட்டேன்னு உங்கள் காலேஜில் வந்து சேர்ந்துட்டான்னாரு. சரி இப்போ என்ன சார், இன்ஜினியர் படித்தா எப்படி சார் வாழலாம்? அவர் சொல்கிறார், எப்படி வாழலாம்? இந்த பையன் பேரையே விட்டுட்டு நாளையிலேருந்து இவனை இன்ஜினியர்னு கூப்பிடுவாங்களே சார். நான் அப்படி ஆகணும்னு நினச்சேன் சார், என்னால் ஆக முடியலை. அதுக்கு அப்படின்னேன். இவன் செத்தான், எனக்கு பையனாக பிறந்தான்ல, மோகனை படுறா நீ. இது என்னடா கொடுமையாக இருக்குது. இவர் ஆக முடியலையா, அவன் ஆகணுமா? அட ஒன்னாலே முடியல, உன் பையனை எதுக்கு பிடிச்சி இழுக்கிற? அவன் என்னமோ ஒன்று பிரியமாக படிக்கிறான், படிக்க விடுங்க சார். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, அப்போ என்னெல்லாம் ஆகணும்னு நினச்சானா முடியலன்னா மகனை ஆக்கணுங்கிற. டாக்டர் ஏன்டா ஆக்குறேன்னா, என்னால் முடியலை சார், சாவட்டும் சார் அவங்கிறானே. இப்போ இவன் நோக்கம் டாக்டர் ஆகி உருப்புறதுலாம் இல்லை, என்னால் முடியல நீ நான் கேட்குறேன். இந்த அவர் சொன்ன உடனே எனக்கு அப்படியே மனசில் ஓடிச்சு. ஒரு காலம் இருந்தது ஊரில் வந்து இன்ஜினியர், அந்த பெரிய வீடுங்க அம்மா, அந்த பெரிய மாடி வீடு 2 மாடி ஆகுது. கொஞ்ச நாள் இப்போ எந்த இன்ஜினியருங்க 2-3 பேர் இருக்காங்க அம்மா, 2-3 இன்ஜினியர் இருக்கான். எந்த ஊர் தெரு, இந்த தெரு அந்த தெராம்மா. இப்போலாம் எந்த ஊர்லையாவது போய் நீங்கள் இன்ஜினியர்னு யார், இன்ஜினியர் யாருங்க? இந்த பாலத்துக்கு கீழே 15 பேர் நிற்பான் பாரு, அவன் பூரா இன்ஜினியருங்களாம். நம்ம ஊரில் அந்த வேவாத பாலம் இருக்கும்ல, அதை நின்று கீழேருந்து பார்த்துக்கிட்டேன். இது எப்படா கட்டினாங்க? ஒரு இன்ஜினியர் கேட்க, எப்படி கட்டினாங்க, இப்படி மேலே நீங்கள் இது இன்ஜினியர் படிச்சிருக்கு. அந்த பிள்ளை எதை விரும்புதோ அதை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விருப்பத்தை நீங்கள் உங்கள் விருப்பத்தை திணிக்காதீங்க. சகோதரர்களே, குர்ஆன் அழகாக சொல்லும், சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்கள், சூழலை உருவாக்க வேண்டாம். நிறைய அத்தா மாதிரி வெளிநாட்டுக்கு போய், மலேசியா போய், சிங்கப்பூர் போய் நல்லா சம்பாரித்து ஒரு பெரிய வீடை கட்டி என் பிள்ளை செட்டில் ஆகிட்டான் அப்படிலாம் ஆக முடியாது. அது உனக்கானது, அந்த செல்வம் உன் பிள்ளைக்கானதல்ல. அவனுக்கு சூழ்நிலையே அப்படி உருவாக்கி கொடுத்தோம்னா அப்படியே பணக்காரனாயன், அப்படிலாம் ஆக முடியாது. அப்போ அவங்க கையில் உள்ள சொத்தை எவன் பாதுகாப்பான்? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உருவாவதற்குரிய காரணமாக நீங்கள் இருங்கள். குர்ஆன் அழகாக அதை பற்றி பேசும், அழகாக சொல்லும். நீங்கள் அப்படி உருவாகி விட்டாலும் காசை காலி வந்துட்டு போயிடுவான். எல்லா ஊர்லேயும் சில பணக்காரன் இருப்பான், இருக்கிற அத்தா அம்மாவினுடைய காசுகளை பூரா காலி வந்துட்டு போயிடுவான். அந்த பிள்ளைகள் தேவையில்லை. சகோதரர்களே, இந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு உங்கள் ஊரில் நீங்கள் பெண்களை சமைக்கிறீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜா. ஓதுற பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், ஓதுன பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? ஏன்னா இப்போ எங்கே போனாலும் பிள்ளை ஓதிருக்காங்களான்னு கேட்குறாங்க. அது ஒரு டிசைன் ஆயிடுச்சு. பெண்ணு பார்க்க போனால் அவங்க பிள்ளை மதரசால ஓதிருக்குங்களா அப்படின்னு. நான் ஒரு இடத்துல கேட்டேன், அதே மாதிரி ஆம்பளைக்கும் கேளன்னு, கல்யாணமே நடக்காதேன்னா. அந்த பையன் முத்துன குமராவே ஊரில் தெரியுவான், இவனுக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்க போதுங்கிறானே. அப்போ இப்போ வந்து ட்ரேடு மார்க் மாதிரி ஆக்கிட்டான், புள்ள ஓதி இருக்கான். இந்த ஒரு காலத்தில் டான்ஸ் ஆட தெரியுமா, பாட தெரியுமா, பாட சொல்லுங்க அந்த பிள்ளைய, கிளி மாதிரி பாடுமியாம்மா. இப்போ ஓதி இருக்கியான்னு கேட்குறான். இந்த ஓதுறதல்ல, திருக்குர்ஆன் சொல்லும், வஸ்தனஅதுக லினஃப்ஸி வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜா. இந்த ப்ராடக்டை அல்லாஹ் அப்படி மாற்றி கொடுப்பான் சார். இந்த 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 ஆயத்து இருக்கு, அதில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கணவனுக்கு தோதுவாக, ஓதி இருக்கிற பெண்ணுக்கு தோதுவாக கணவன் அமைவான். நான் மாற்றுவேங்கிறான். அது என்ன மாதிரி குடும்பத்தில் வளர்ந்திருந்தாலும் நான் மாற்றி தகுதியான ஒரு குடும்ப பெண்ணாக நான் ஆக்கி தருவேன்கிறான்ல. இந்த சர்டிஃபிகேட்டை விட வேற ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா? சகோதரர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ஒரு வயசுக்கு வந்த புள்ள மகரிப் நேரத்தில் பள்ளியாசல கடந்து போகிறேன்னு சொல்லுது. உடனே அத்தா என்ன செய்வார்? மா மகரிப் போகக்கூடாது, நீ அண்ணன் என்ன போகக்கூடாது, என்ன அங்கே கபருஸ்தான் இருக்குது, நீ அந்த சைடு போ. நான் வேண்டாம் கூப்பிட்டு போகிறேன், பைக்கில் கூப்பிட்டு போவார், அத்தா கூப்பிட்டு போவார், அண்ணன் கூப்பிட்டு போவார். அதே புள்ள மவுத்தாயிருச்சு, அந்த வயசுக்கு வந்த புள்ள மவுத்தாயிருச்சு. இந்த அத்தா என்ன செய்வார்? அவர் தான் முன்னாடி நின்று கபரை வெட்டுவார். எந்த
அத்தா மகரிப் நேரத்தில் போவாதேன்னு சொல்லுவாரோ அந்த அத்தா தான் கபருக்குள்ளே இறக்குவார். இல்லைங்க இது வயசுக்கு வந்த பிள்ளை, என் பிள்ளைக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு அப்படி சொல்ல மாட்டார், அவர் தான் இறக்குவார். பெருமானார் சொல்லுவாங்க, உன் கபருடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அதை தான் மார்சால சொல்லி கொடுத்தாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறது 50 வருஷம் 60 வருஷம். ஆனால் நீ கபூரில் எவ்வளோ காலம் வார போற தெரியாது. 50 வருஷமா 500 வருஷமா 1000 வருஷமா தெரியாது. எல்லாரும் போகணும். கபரை கடக்காமல் இன்னொரு வாழ்க்கை இல்லை. அதில் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் தெரியாது. அதில் பாஸ் பண்ணவன் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணான்னாங்க ரசூல்லா. கபூரில் எவன் பாஸ் ஆனானோ எல்லாத்துலேயும் பாஸ். அவ்வளவு மன்சிலத்தின் பெருமானார் சொல்லுகிறார், கியாமத்தினுடைய மன்சிலில் அவ்வல் மன்சில். அதில் பாஸ் பண்ணணும். அதில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் செய்யணும்? அதில் பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்? பெருமானார் கேட்பாங்க, ஒரு அறிவாளி யாருன்னு நான் உனக்கு சொல்லட்டுமா? அறிவாளி யாருன்னு நான் சொல்லட்டுமா? ரபி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கபர் இருக்கிறதே பெருமானார் பைத்து தூதி வல் வஹ்ஷா, தி ஹவுஸ் ஆஃப் லோன்லினஸ். பெருமானார் சொல்லுவார்கள், அது தனிமையின் வீடு, அது புழுக்களின் வீடு, அது பாம்புகளின் வீடு, அது பள்ளிகளின் வீடு. எல்லாம் உள்ள கிடக்கும். நட்டுவாக்களி கிடக்கும், பாம்பு கிடக்கும், பள்ளி கிடக்கும். ஒரு மனிதன் அதை கடந்தாக வேண்டும். அருமையாக சொல்லுவார்கள், லா ஹவா யுஹவ்விஹா வலா நூர யுதீஉஹா வலா காதிம இலைஹா. கைதட்டிலாம் ஆள் வர மாட்டான். அங்கே தண்ணி கிடையாது, வேர்வையினுடைய வீடு, இருட்டா இருக்கும், வேத்துக்கிட்டே இருக்கும். பெருமானார் சொல்றாங்க, ஒரு அறிவாளி யார் தெரியுமா? ஒரு அறிவாளி யார் தெரியுமா? இந்த உலகத்திலையும் நல்லா சுகமாக வாழணும், தான் கபரையும் ரெடி பண்ணிக்கணும்னாங்க. 50 வருஷம் வாழ்றதுக்கும் இருக்கணும், 5000 வருஷம் வாழ்றதுக்கும் தன்னை ரெடி பண்ணணும். கபர் ரெடி ஆகணும். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். ஒரு இன்டெலிஜென்ட் யார் தெரியுமா? தான் கபரை அழகாக ஆக்கிவான். அதில் ஒரு BMW நிப்பாட்டிக்குவான், ஒரு கோட்டையை கெட்டிக்குவான், எல்லாம் செஞ்சுக்குவான், இங்கே மௌத்தாயிடுவான். பெருமான சொன்ன, அது வேணுமா? அது என்னன்னு தெரியணுமா? நீங்கள் அப்படி சமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கபரை ஒரு கோட்டையா, ஒரு பேலஸா டிசைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லா கேட்குறாங்க, அதுக்கு ஒரே ஒரு செயலை நீங்கள் செய்தால் போதும். கண்ணியமான இன்றைக்கு பட்டம் வாங்கி இருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மதரசாவில் படித்த குர்ஆனை தினமும் ஓதினால் போதும். நீங்கள் தினமும் ஓதினால் போதும், உங்கள் கபரு ஒளிமிக்கதாக ஆகும். இந்த குர்ஆன் அங்கே வந்து நிற்கும்னாங்க ரசூல்லா. அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன லனா ஃபித் துன்யா கரீனா வ பில் கப்ரி மூனிஸா வ அலஸ் ஸிராத்தி நஸீரா வ ஃபில் ஜன்னதி ரஃபீகா வ மினன் நாரி சித்ரா. இங்கே உலமாக்கள் உண்டு. இந்த நான் மேலே சொன்ன எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம், நண்பன் என்ற அர்த்தம். ஒரு துவாவை ரசூல்லா கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த குர்ஆனை எனக்கு உலகத்தில் வாழுகிற போது ஒரு தோஸ்த், ஒரு ஃப்ரெண்ட் ஆகிதா, என்னுடைய கபரில் ஜிகிரி தோஸ்த் ஆக்கிதா. வபில் கப்ரி மூனிஸ், அனீஸ்னு ஒரு பேர் வச்சிருப்போம் நம்ம. அனீஸ்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். எந்த ஃப்ரெண்டு தெரியுமா? நம்ம முகத்தை பார்த்தோன்னா அவர் சொல்லுவார், உனக்கு என்னமோ நடந்துருக்குன்னு. எல்லாருக்கும் சொல்ல தெரியாது, ரொம்ப க்ளோஸ் தான் சொல்லுவான். என்னையா, ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்பான். அனீஸ். ரசூல்லா சொன்னாங்க, அந்த அனீஸாக உங்கள் கபரில் வந்து அந்த குர்ஆன் நிற்கும் நீங்கள் ஓதினால். அது சொல்லும், இது இருளின் வீடு, இன்றைக்கு நான் ஒளி ஏற்படுத்தி தருகிறேன். இது தண்ணி இல்லாத இடம், நான் உனக்கு தண்ணி தாரேன். இது 1000 ஆண்டு வாழ வேண்டிய வீடு, நான் உன்னோட இருக்கிறேன், உன் கூட இருப்பேன். இப்படி சொல்லி முடிப்பார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், சகோதரர்களே, ஏதோ போற போக்கில் இவர் சொல்றதல்ல. பெருமானார் சொன்னார்கள், இந்த குர்ஆன் வந்து அவனோடு பேசும் இந்த உலகத்தில். அதை தொட்டு தடவி, குர்ஆனை இப்படி எடுத்து டெய்லி தடவி ஒரு ஆயத்து, ஒரு ஜுஸு ஓதுறாரு. நாளை கியாமத்தில் இது கபூரில் வந்து நின்று சொல்லும், இந்த வீட்டை உனக்கு ஒளிப்படுத்துகிறான். இதை மாதிரி ஜக ஜகன் இருக்கும். தண்ணி வேணுமா, தண்ணி தர. ஏசி வேணுமா, ஏசி கொண்டு. உனக்கு என்ன வேணும் இங்கே? பெருமானார் சொல்லுகிறார், சொல்லி முடித்தவுடன் கண்ணு கட்டிய தூரம் வரை அது பேலஸா விரிஞ்சிரும். நாங்கள் வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ல்ட் சார். அறிவாளி யாரு சார்? அப்ப அந்த கபரை ரெடி பண்றவன். உலகத்திலையும் வாழணும்,
டக்குன்னு அப்படியே மெதுவாக அங்கிட்டு போய் உட்காந்து ஒரு 2 ஜுசு ஓதிடணும். அல்லாட்ட அக்ரிமெண்ட் போட்டுருணும், நான் கபருக்கு வருகிற போது அரசர்களின் பேலஸ் மாதிரி என்னுடைய கபர் இருக்கணும், கியாமத்து நாள் வரை நான் சுகமாக இருக்கணும். அதுதானே அறிவாளியின் அடையாளம். இந்த மதரசாவினுடைய நோக்கம் என்ன? இந்த மதரசாவினுடைய நோக்கம் என்ன? வந்தாங்க, படித்தாங்க, இங்கே சிலபஸில் உள்ள புக்கை படிச்சுட்டாங்க, இல்லையே. உன் கபரை ரெடி பண்ணி கியாமத்து நாள் வரை உன்னை ரெடி பண்ணுறது. சகோதரர்களே, அதோடு பெருமானார் விடலை. சொன்னாங்க, என்றைக்கு இந்த கியாமத்து நாள் வந்து கபறுகள் உடைந்து எழுகிற போது உங்கள் குரான் உங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்கும். நீ ஓதுன குரான் எழுதி வச்சுக்க, குரான் பக்கத்தில் நிற்கும். அது சொல்லும், இன்றைக்கு அமளிதுமணியான நாள், யாரும் யாரை கொண்டும் ஜெயிக்க முடியாது. உன்னுடைய திறமைகளும் வாதங்களும் அறிவுகளும் பொருளாதாரங்களும் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆனால் உனக்காக வேண்டி நான் அல்லாட்ட போய் பேசுவேன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம்னாங்க. வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட். கூட்டிகிட்டு போவோம் அல்லாட்ட. அல்லாஹ்கிட்ட போய் சொல்லும், அல்லாஹ் இவன் என்னை ஓதினான், இவனை நீ நரகத்துக்கு அனுப்பக்கூடாது, விடமாட்டேன், நான் வாதிடுவேன். வாலைக்க என்னது மன் கரால் குர்ஆன ஜா யௌமல் கியாமா ஷஃபீஅன் லஹு. பெருமானார் சொல்லுகிறார்கள், அவனுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக கியாமத்தில் வரும். வந்து நிற்க இவனை விடக்கூடாது, இந்த பெண்ணை விடக்கூடாது. யாழ்லா நான் விடமாட்டேன், நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. உன் தந்தை வரமாட்டார், உன் கணவன் வரமாட்டார். எந்த கணவனுக்குன்னு உன் காலம் பூரா கிடந்தியோ அங்கே அப்படிலாம் பேச முடியாது. அவரே யா நப்சி யா நப்சின்னு நிற்பார். ஆனால் நீ தெரியாமல் மகரிபுக்கு அப்புறம் ஒரு ஜுசு ஓதுனி, அது வந்து நிற்கும், அது வந்து நிற்கும். சார் அறிவாளி யார் சார்? அறிவாளி யார்? பெருமானார் கேட்க, அது வந்து நிற்கும். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம். அல்லாஹ் சொல்லுவான், உனக்காக வேண்டி அவனை மன்னித்து விட்டேன், கூட்டு போ. அந்த பெண்ணை மன்னித்து விட்டேன், கூட்டு போ. சுவனத்துக்குள்ளே போயாச்சு. இனி இபாதத்துங்கிறது கிடையாது. சொர்க்கத்தில் போய் நான் தொலை போகிறேன்லாம் தொலை முடியாது, முடிஞ்சு போச்சு. ஹஜ்ஜி செய்ய அதெல்லாம் முடியாது, அங்கே பணமே கிடையாது, ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், நீ ஓதி இருக்கிற குரானினுடைய வசனங்களை ஓது, உன்னுடைய தரஜாக்கள் ஸ்டேட்டஸ் மேலே போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருமா. நீ ஹாஃபிதாக இருக்க வேண்டிய தேவையில்லை. குரானை மட்டும் நீ தொடர்ந்து ஓதி இருந்தால் குரான் தன்னை திறந்து காமிக்கும், திறந்து காமிக்கும். அவர் அப்படியே மேலேருந்து கட 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 கடன்னு 6000 வசனங்களையும் ஓதுவார். ஹதீஸில் வருது, அவருக்கும் நபிமார்களுக்கும் ஒரு தரஜா தான் வித்தியாசம். அவருக்கும் நபிமார்களுக்கும் ஒரு தரஜா. அந்த குரான் கடைசி வரை கொண்டு போய் அவனை தள்ளிவிடும். தள்ளிவிட்டு சொல்லும், சொர்க்கத்திலையும் எல்லா சுகமும் இருக்கு, ஆனால் நீ என்னை ஓதுகிற சுகம் வேறு எதுலையும் கிடைக்காதா. சார், இந்த சனது சாதாரண சனதல்ல, போகிற போக்கில் எதை அடிச்சு கொடுத்ததல்ல. என்னுடைய தாய்மார்களே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் இது. நீங்க சும்மா இல்லை, கியாமத்தில் போய் அந்த குரான் உங்களை பிடித்து அங்கே நிறுத்துகிற போது தெரியும், இன்ஷா அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் அங்கு கொண்டு வந்து சேர்ப்பான். ஆமீன் சொல்லுங்க. அன்றைக்கு நீங்கள் சொல்லுவீர்கள், ஹஸ்ரத் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான், எங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான். இது கியாமத்துக்கு நாள் மட்டுமா உதவும், உலகத்திலையும் உதவும். பெருமானார் சொல்லுகிறார்கள், அலைக்க பி திலாவத்தில் குர்ஆன், யூ ஹேவ் டு ரிசைட் த குர்ஆன், இன்னஹு நூருன் லக்க ஃபித் துனியா வ துக்ருன் லக்க ஃபில் ஆখিরা. இட் இஸ் எ லைட் ஃபார் யூ இன் யுவர் லைஃப். அது ஒரு பெரிய ஹோலோஜன், ஒரு பெரிய லைட்டு. நீ ஓதிக்கிட்டே இருந்தா உன் கணவன்களுடைய சிரமங்கள் அல்லாஹ் நீக்கி விடுவான், உன் பிள்ளைகளை சொல்லாமலே சாலிகானவர்களாக ஆக்குவான். வாட் எ பியூட்டிஃபுல். சார், சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை, என்னுடைய சர்க்கிளில் சில பேர் இப்படி குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் இப்படி ஆரம்பித்தாங்க. நான் துபாயில் ஒரு 8 ஆண்டு காலங்கள் இந்த வேதத்தினுடைய விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். 800 பேர் வருவான். போகிற இடத்துலலாம் இதை சொல்கிறேன். சொல்லிட்டு என்னுடைய பெருமை அல்ல, அல்லாஹுவினுடைய வேதம் அப்படிப்பட்டது. காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் காலையில் பெருமானாரை திட்டுவான், சாயங்காலம் வந்து வீட்டில் ஒளிஞ்சு நின்று கேட்பான் நபி ஓதுறத. அந்த ரம்மியமான வார்த்தை அவனை துண்டாக்குச்சு, அவனை துண்டாக்குச்சு. ஏன்னா அவனுக்கு அரபி தெரியும், அந்த மொழியினுடைய ஞானம் தெரியும். சுற்றி சுற்றி வந்தான் நபிய, என்னையா நீ பேசுற, விளங்கலியன்னா. ஒரு காஃபிர், ஒரு இறை மறுப்பாளரை பெருமானாருக்கு பதில் சொல்லுவதற்கு அனுப்புனாங்க. அந்த ஆள் வந்து இப்படி கேட்டான், என்னத்தையே நீ பெருசா பேசுறியாமல சொல்லியாருனா. அவன் பெரிய கவிஞன், வலீத் இப்னு முகைரா வந்து பெருமானார்ட்ட சொன்னான், என்ன எல்லாரையும் ஏமாத்திட்டு அலையறனா, என்கிட்ட சொல்லியா, நான் கவிஞர்களை திருப்பிடுவேன், என் அறிவு எவ்வளோ பெருசு தெரியுமா, சொல்லியா.
பெருமானார் தாஹாவினுடைய வசனத்தை ஓதுனாங்க, வேற ஒன்றும் செய்யலை. தாஹா அப்படின்னாங்க. உடனே ஆஹான்னா எவன் காளி ஒன்றுன்னு வந்தானோ தாகான்னு ஒன்று ஆகான்னா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன் அலி தஷ்கான்னு இப்படி கேட்டுட்டு அவன் முகம் அப்படியே மாறிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு விளங்கலை. அனுப்பிச்சி விட்டது இவருக்கு எகைனிஸ்டாக வேலை பார்க்க, வந்து பார்த்தா இது வேற மாதிரி இருக்குது. என்ன அறிஞ்சவன் இல்லையா, படித்து மண்டை விளங்கினவன் இல்லையா, எந்திரிச்சு வெளியே போனான். வரும்போதே அபூஜஹில் பார்த்தான் ஒரு மாதிரி வர்றான். அபூஜஹில் பயங்கரமான ஆளு, அவன் அப்பனுக்கெல்லாம் வில்லனுக்கெல்லாம் வில்லன். அவன் பார்த்த உடனே சொன்னான், போன முகத்தோடு வரலையே வலித, நம்ம ஒரு வேலையை சொல்லி விட்டா நீ வேற ஆளாக வந்திருக்கியன்னா. வலிது பேசவே இல்லை, திரும்ப போனான். அப்போ தான் வலிது கூப்பிட்டு அபூஜஹில் கேட்டான், என்ன சொல்லிட்டு போ செய்தியை, போய் அவரை மாற்றினியா இல்லையா? அப்போ அவன் சொன்னான், அவர் பேசிய வார்த்தை என்ன மாற்றிருச்சுன்னா. என்ன மாற்றிருச்சு? இன்னலஹூல ஹலாவா. அவன் பேசுகிறான் சார், 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாசல்ல அபூஜஹிலை வைத்துக்கொண்டு அந்த கவிஞன் பேசிய வார்த்தையை இன்றைக்கும் வரலாறு பதிவு செய்கிறது. இன்னலஹூல ஹலாவா வ இன்ன அலைஹி லதலாவா இன்னஹு முஸ்மிருன் அலா வ முக்தகுன் அஸ்ஃபலு இன்னஹு யுக்லா வலா யுலா அலை. ஒரு பயானே பண்ணான். டே அபூஜஹில், உனக்கு தெரியாது இது ஒரு அல்வாடான்னா. ஹலாவான்னா அல்வான்னு அர்த்தம். ஹல்வா சொல்கிறோம் இல்லை, அரபிலேருந்து வந்த வார்த்தை. இன்னலஹூல ஹலாவா, இந்த அல்வாவை தின்னா சாவுற வரையும் மறக்க மாட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டு. குர்ஆன் ஆயத்துக்கு ஒரு மாற்று மதத்தவன் சொன்ன வார்த்தை ஹலாவா. இன்னலஹூல தலாவா. ஒரு தடவை இந்த ஆயத்தை கேட்டால் மறுபடி கேட்க தோணும். இந்த உலகத்தில் ஒரு புத்தகத்தை ஒரு தடவை படிக்கலாம், 2 தடவை படிக்கலாம், 3 தடவை படிக்கலாம், 4 தடவை படிக்கலாம், 5 தடவை, 100 தடவை படிக்கலாம். சலிச்சிடும். ஆனால் ஒருவன் குர்ஆனை மௌத்தாகிற வரையும் போதினாலும் தடவை ஓதுனது மாதிரியே இருக்கும். சார் சாப்பாடு வச்சுருக்காங்க தட்டையில், வாய் எடுத்து சாப்பிட்றார், 2வது வாய் எடுத்து சாப்பிட்றார், 3வது வாய் எடுத்து, 4வது வாய் அந்த சாப்பாடு மண் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். எவனா திம்மானா? என்ன நினைக்கிறோம்? வாய் சாப்பிட்டது மாதிரி தட்டையை வலிக்கும் போது இருக்கணும். அப்படி தானே எல்லாரும் ஆசைப்படுவான். இல்லைங்க, 3 வாய் நல்லா இருந்தால் போதுங்க, அதுக்கு மேலே சும்மனாலும் உள்ள அள்ளி, அப்படிலாம் அவன் நினைக்க மாட்டான். குர்ஆன் அப்படிப்பட்ட அந்த டேஸ்ட்டை கூட. இன்னலஹூல ஹலாவா. அவன் சொன்னான், அதுக்கு என்னையா சொல்கிறது நான், ஹல்வா. இன்னைக்கு நம்ம உங்கள் மதரசா அல்ல அந்த நிர்வாகிகளுக்கு முதல்ல யாழ்லா இந்த மதரசாவை நிர்வாகிக்கிற நிர்வாகிகளுக்கு இந்த உலகிலும் மறுமையிலும் யாழ்லா நீ வெற்றியை தருவாயாக. அவர்களை நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எல்லாம் இந்த பிள்ளைகளை அதை புரிஞ்சு அதை சொல்லித்தந்து அந்த சிரமங்களை எடுத்துக்கொண்ட அந்த ஆசிரியர்களுக்கு யாழ்லா அவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. அவருடைய இம்மை மறுமையினுடைய தேவைகளை யாழ்லா நீயே பூர்த்தி செய்வாயாக. குறிப்பாக இந்த பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களும் தந்தைமார்களுக்கும் யாழ்லா அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நினைத்தவுடன் நடக்கிற பாக்கியத்தை தருவாயாக. சகோதரர்களை, சும்மா இல்லை, நினைச்சவன்லாம் குர்ஆனை படிச்சிட முடியாது. 800 பேர் வருவான் துபாயில், அப்படி கிடப்பான் 800 பேர். அப்படி ஒரு இது இந்த கூட்டம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளியாசலில் ஏதோ வேலையேற்றவங்க சிஇஓவாக இருப்பான், பெரிய டாக்டராக இருப்பான், இன்ஜினியராக இருப்பான், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கவன் வந்து பேசியா, இன்னும் கொஞ்சம் பேசியா அப்படிமா. லேபரும் வருவான். இந்த குர்ஆனுக்கு இருக்கிற டேஸ்ட்டை ஒருத்தன் வழங்கினா பின்னாடியே தெரியுமா சார், பின்னாடியே தெரியுமா. அப்படித்தான் அன்றைய காலத்தவர்கள் பின்னாடியே தெரிஞ்சான். இன்னஹு நூருன் லக ஃபித் துன்யா. பெருமானார் ஒரு பெரிய ஹோலோஜன் லைட்டு. நீ மட்டும் அந்த குர்ஆனை நல்லா வசமாக பிடிச்சுக்கிட்டேன்னா நீ எங்கே போகணுமோ அது உன்னை கூட்டு போகும். உன் பிள்ளைகளை அது பாதுகாக்கும், உன் பிள்ளைகளை பாதுகாக்கும். சகோதரர்களே, ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லணும். நான் போகிற ஊர்லலாம் இப்போ சொல்லிட்டு, ஒரு ஊரில் என்கிட்ட கேட்டான், ஹஸ்ரத் இந்த பசங்களை சமாளிக்க முடியல ஹஸ்ரத். எல்லாரும் கேட்குறான். இப்போ இந்த ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னேன்ல, இந்த பயலை படிக்க சொன்னால் அவன் எதையாவது ஒன்று சொல்கிறாங்க. எல்லா வீடுகள்லையுமே அந்த பையன் ஒரு மாதிரி அல்ல இதுனா அப்படி சமாளிக்க முடியல ஹஸ்ரத். ஒரு 8வது படிக்கிற வரையும் கூடே வருவான், அத்தா கூடயே திரிவான், அவர் கையை பிடிச்சிக்குவான், வண்டியில் போனால் அவர் கூடயே திரிவான். இந்த 9வது 10வது வரும்போது அவர் சொல்லுவாருடே கடைக்கு வாடா, வருவோம்ல அப்படிமா. எப்படி வருவோம்ல அப்படின்ன உடனே அன்னைக்கு தான் தடவை இவன்ட்டேருந்து கேட்பாரு, என்னடா பேசுகிறான் இவன் அப்படின்னு. உங்கள் பையன் வளர்ந்துட்டான்னு அர்த்தம்.
வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இவன்ட்ட எப்படி நடக்கணும்னு குரான் நமக்கு சொல்லித்தருது. இந்த பையன்ட்ட எப்படி நடக்கணும்னு குரான் நமக்கு சொல்லித்தருது. ஒரு ஊரில் அதே மாதிரி பெண் குழந்தைகள் இன்றைக்கி வெளியே அனுப்பிட்டு சார் காலேஜுக்கு அனுப்புறது. இந்த நான் கூட உங்கள் மதரசா நிர்வாகத்தில் கேட்குறேன், ஒரு 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 சிலபஸ் இங்கே படித்து ஒரு பிகாமோ பிஏஓ படிக்கிற மாதிரி ஒரு சிலபஸையும் ஏற்பாடு பண்ணி வைங்க சார் மதரசாவில். அந்த பிள்ளைகள் இங்கேயே அதை படிச்சுட்டு எப்படி ஹிப்ஸு மதரசாவில் பிள்ளைய ஓதுறாங்களா அதே மாதிரி அந்த பிள்ளைய ஒரு டிகிரியை வாங்கிட்டு போச்சுங்கன்னா முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி இந்த டிகிரிங்கிற ஒரு தொங்கலுக்காக வேண்டி தான் இங்கேருந்து காலேஜ் ஹாஸ்டல் அனுப்பிட்டு அந்த பெற்றவங்க படுற பாடு இருக்குல்ல. ஒரு ஊரில் பயானுக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் கேட்டார் வந்து, ஹஜ்ரத் எங்கள் பையங்களை எங்களால் சமாளிக்க முடியல, வித்தியாசமாக இருக்கான். உண்மை உண்மை, நாங்கள்லாம் காலேஜில் பார்க்குறோம்ல உண்மை. அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும் லிஅன்னஹும் خُلِقُوا من زمان غير زمانكم. Don't raise your children as your parents raised you. நீங்கள் உங்களை அத்தா உங்களை வளர்த்த மாதிரி உங்கள் பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, எங்கள் அத்தாலாம் வந்தால் நாங்கள்லாம் என்ன தெரியுமா செய்வோம், ரொம்ப மதிப்போம். எங்கள் அத்தா வந்தால் நான் உட்காரக்கூட மாட்டேன். ஒருத்தர் சொல்கிறார், ஆனால் என் பையன் அப்படி இல்லை, நான் எந்திரிச்சு போயிடுவேன். எங்கள் அத்தா வந்தார்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். அவனும் சொல்கிறான், நீ வந்தாலும்னா நான் வாசலுக்கு வெளியே போயிடுறேங்கிறானே ஃபோன் எடுத்துக்கிட்டு. இவனும் சொல்கிறான், நானும் போகிறேன்யா. அப்புறம் உங்கள் அத்தா அவன் மரியாதைக்காக வேண்டி போக வேண்டாங்கிறாரு, இப்போ மதிக்காமல் போகிறான். அவ்வளோதான் வித்தியாசம். நானும் போயிடுவேங்கிறான். இந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. அவன் பேசுகிற பாஷை புரியலை. டிஜிட்டல் கிட்ஸுங்கிறான். அவன் ஒரு ஸ்டைலாக பேசுகிறான். அவன் மொபைல், அவன் உலகம், அவன் வாழ்க்கை. ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன், டீ கொண்டு வந்து வச்சாரு, குடிச்சுட்டேன். திடீர்னு பார்த்தா ரூம்லேருந்து ஒரே சத்தம், லே புட்றா அவனை, லே அட்ரா அவனை, லே புட்றா அவனை, அட்ரா அவனன்னு. இவர் பையன் நல்லா தானே இருந்தான், கேட்கவும் முடியாதுல்ல. ஏங்க உங்கள் பையன் ஒரு மாதிரி ஆயிட்டானா அப்படின்னு கேட்க முடியுமா? பேசாமல் உட்கார்ந்தேன். அப்புறம் அவரே சிரிச்சிட்டு சொல்கிறாரு, நம்ம பையன் கேம் விளாடுறான் சார் ரூமில். எப்படி அந்த கேமில் அவனை புடுற அவனை, அவனை வெட்டுற அவனை, அவனே கேம் விளையாடிக்கிறான், அவனே சிரிச்சுக்கிறான், அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான், அவனே போட்டுக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கபரையும் அவனே நோண்டி மேலே மண். அவன் என்னங்கடா எங்கே போகுது இந்த சமூகம்? அப்போ அந்த அத்தா வேதனை பற்றி கேட்டார். ஹஜ்ரத் பொம்பளை பிள்ளையில வெளியே அனுப்பிட்டு கவலைப்பட்டான், இன்னைக்கு பையனை அனுப்பிட்டே அப்படி தான் ஹஜ்ரத் இருக்குது. ஒம்படியாக 2 லட்ச ரூபா பைக் வாங்குறான். சம்பாதிக்கிறல்ல, எனக்கு இல்லை, என்னை எதுக்குடா பெத்தேன்? ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என் பையன் என்கிட்ட இப்படி கேட்குறான், என்னை எதுக்கியா பெத்தேன்? இவனுக்கு என்ன எடுத்து பதில் சொல்ல? ஒரு பதிலும் சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்ல முடியும்? என்னை ஏன்டா பெத்தேங்கிறான். 2 லட்ச ரூபா பைக்கை வாங்கி கொடு. சரி, அப்படி வாங்கி கொடுத்தாலும் ஒழுங்காக ஓட்டுறானா? வாங்கி கொடுத்த பைக்கையும் ஒழுங்காக ஓட்டுறானா சார்? ஒரு பையன் சொல்கிறான், சார் எங்கள் அத்தா 2 லட்ச ரூபா 220 வரையும் அதில் போட்டிருக்கு சார், அவரை எவனும் ஏமாத்திடுவானா என்னமா, அந்த முள்ளு போகுதான்னு ஓட்டி பார்த்தேங்கிறான். யார்? இவங்க அத்தா வாங்கி கொடுத்ததா அவர் உறுதிப்படுத்துகிறாரா? 220 வரையும் போகுதான்னு இப்படி அந்த பைபாஸில் ஓட்டுறான். அந்த முள்ளு போகுதோ இல்லையா, இவன் முள்ளு போயிடுது. நடக்குதா இல்லையா சார்? இவன் முள்ளு காலியாகிருது. ஒரு பையன் எங்கள் காலேஜில், நான் இதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், வேகமாக பைக்கில் போனான். நானும் போய் இவனை பார்த்துட்டேன். நம்ம காலேஜ் புள்ள இது அப்படின்னு. ஒரு நாள் காலேஜில் அவனை பார்க்க, எங்கடா இவ்வளோ வேகமாக போனேன் அப்படின்னு. எப்போ சார் அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தேன் இந்த ரோட்டில் வேகமாக போனேன். எங்கே போனேன்? ஓ அதான் சார், நான் எங்கே சார் போனேன், இன்னொருத்தன் வேகமாக போனான். இப்போ பல பேருக்கு பிரச்சனையாக தான், அவன் எப்படி ஓட்டலாம், நானும் ஓட்டுவேன்னு முறுக்கிறான். நான் சொன்னேன், அவன் வேற ஒருத்தர் கூப்பிட்டு போனார், அதை பார்த்தியாடான்னு கேட்டேன். இல்லையா சார், யார் சார் கூப்பிட்டு போனான்? இஸ்ராயல் கூப்பிட்டு போனார் அவனை. நீ வாழ வேண்டியவன், அவன் சாக வேண்டியவன், அவன் பின்னாடி ஏன்டா போகிற? நீ புரிய மாட்டேங்குது சார். பிள்ளைகளை பெற்றுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்புகிற வரையும் அது ஆணோ பெண்ணோ வயிற்றில் நெருப்பு கட்டியிருக்கான். புள்ள அதே மாதிரி வரணுமே, போன புள்ள அப்படி திரும்பி வரணுமே நினைக்கிறான். அதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வழியை சொல்கிறான். இதை நீ செஞ்சா உன் புள்ள போனது மாதிரி வரும். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பைக்கில் உழாமல் வரும், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் காதலில் உழாமல் வரும். உன் பிள்ளைய எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவான். வேறு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டாமல் இருக்கும் அப்படின்னு குர்ஆன் ஒரு ஆயத்து. இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லட்டுமா? இல்லை, கேட்டுக்கிட்டு தான் சொல்கிறது. நான் எந்த ஊர்லேயும் சும்மாலாம் சொல்கிறது கிடையாது. இல்லை, அங்கிட்ட இருந்து பதில் சொல்லலாமா? இல்லை, அம்மாக்களும் கேட்டுக்குவா. இல்லை, ஒரு ஊரில் இப்படி தாங்க போய் ஒரு இந்த மாதிரி இதை சொல்கிறேன். இதை மாதிரி அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பான். அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னு. அந்த அஜர்த்தே சொன்னார், இப்படி தான் 1000 ரூபாவை எழுதி கொடுத்துருக்கேன், பலா ஒருத்தையும் ஓத மாட்டா, சொல்லாதியே, இது 1001வது துவா அப்படின்னாரு.
நான் சரி நல்லதாக போச்சு, அஜரத்து நல்லது சொல்லாமல் வந்துட்டேன். சொல்லாமல் எல்லாம் நான் பாட்டுக்கு மேடை முடிச்சுட்டேன். 3 நாள் கழித்து ஃபோன் அடித்தார். சரி எதுக்கு அடிக்கிற பொழுது என்ன அஜரத்துன்னு கேட்டேன். அஜரத்து அந்த துவாவை சொன்னியல்ல அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னாரு. சொல்ல மாட்டேன்னு அவர் கேட்டார். ஏன்னாரு. நீங்கள் தான் சொல்ல வேணாண்டியல. பெரிய தலைவலியாக கிடக்கு அஜரத்து, எல்லா பொம்பளையும் புர்கா துப்பட்டியை போட்டு வந்துட்டாளுங்க, அது ஏன் அவரை சொல்ல விடுற வரை நிப்பாட்டின நீ, அந்த துவா தான் எங்களுக்கு வேணும், 1000 துவா வேணாங்கிறாளாம். அந்த துவா என் பிள்ளைய பாதுகாக்கணும்னு அவர் சொல்ல வந்தார், அதை கெடுத்து கூட்டிச்சார். நானும் ஒரு 15 நாள் சொல்லவே இல்லை. மனுஷன் துடிச்சிட்டான். அடுத்து சொன்னார், நான் வேண்டா திருச்சிக்கு வரட்டான்னு, பஸ் ஏறி வந்துடுறேன், இன்னி தாங்க முடியாது என்னால், பிடிஞ்சி எடுக்கிறாளுங்க. சரி வேண்டா சொல்கிறேன்னு அப்படி சொன்னேன். சகோதரர்களே, அல்லாஹ் திருக்குரானில் ஒரு ஆயத்தை சொல்கிறான். அந்த ஆயத்தை உங்கள் பிள்ளைகள் வெளியே போகும்போது நீங்கள் ஓதினால், பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்க கணவனோ கூட யாருனாலும் சரி, தலையில் கை வச்சு ஓதுனா போகிற மாதிரியே திரும்பி வருவாங்க, அல்லது அதை விட நல்லாகி திரும்பி வருவாங்க. தலையில் கை வச்சு ஓதுன உடனே புருஷன் கலையில் தைய வச்சு, ஏன்னா அவர் முதுகில் கை வைப்பார், அப்புறம் நம்மளை இழுத்து தெருவில் விட்டுறக்கூடாது. இந்த ஆலிம்ஷா வந்தார், தலையில் கை வைக்கணும்னா அந்த ஆள் முதுகுலே போகிறான், என்னடி நீ பார்க்குற, அது வேறு மாதிரி பிரச்சனையாக போயிடும். அதனால அவங்க தலையில் கை வைக்க வேண்டியதில்லை, சும்மா ஓதி விட்டாலே வந்துடுவா திரும்ப நல்ல எண்ணத்தோட. அல்லாஹ் திருக்குரானில் அதுக்கு அழகான ஆயத்துக்களை நமக்கு சொல்லித்தரான். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வெளியே போனால், ஸ்கூலுக்கு போகும்போது ஃபவ்விது அம்ரி இலல்லா. சார், லட்சக்கணக்கானவர்கள் இதை ஓதி தங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்கிறாங்க. இன்றைக்கி என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, ஹசரத் இன்றைக்கி இந்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்லுங்கன்னு. பஞ்சாயத்தையாக பேசுகிறது நோக்கம் இல்லை, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திரும்ப நான் ஒரு பட்டியல் போட்டு இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணது முக்கியமானது. அந்த போதைன்னு சொன்னது அந்த பையன் ஏதாவது பாக்கெட்டில் வச்சுருக்கான்னு தடவி பார்க்குறதுன்னு கேட்குறதுக்கு சொன்னது. அதை மற்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு ஒன்று தான். பெருமானார் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லா. இந்த ஒத்த வார்த்தை தான் சார். அந்த பிள்ளைக்கு கழுத்துலையோ அல்லது தலையிலையோ கை வச்சு, யா அல்லாஹ் இந்த பிள்ளைய ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன், ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன். இது ஸ்கூலுக்கு போகுது, இது காலேஜுக்கு போகுது, என்ன நடக்கும் தெரியாது, இதை ஓன்ட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு திருக்குறான்ல அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான். இதை ஒன்று நீங்கள் ஓதுனீங்கன்னா இன்னொன்று நடக்கும்னு சொன்னேன்ல, உடனே அல்லாஹ் சொல்கிறான், ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இந்த பிள்ளை அப்படி சும்மா போகும்போது அங்கே ரோட்டில் 2 பேர் நின்றுக்கிட்டு இருப்பான், அது பாட்டுக்கு போகும், இவன் இப்படியே பார்ப்பான், ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மனசில் இல்லைன்னா, இடையில் ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்திருந்தார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இதே மாதிரி ஒரு பிரச்சனையான ஒரு ஆண் பெண் அந்த பிள்ளைகளுக்கு இடையில் பிரச்சனையாச்சு. அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டோம், என்னம்மா நீ ஏன் இப்படி, ஏன் மூக்கு அழகாக இருக்குன்னு சொன்னான் சார். அந்த பிள்ளை சொல்லுது, சார் என் மூக்கு அழகாக இருக்குன்னு சொன்னான், என்னை பெத்த அம்மாவும் அத்தாவும் இதுவரையும் சொன்னதில்லை, இதுவரை என்னை பார்த்து நீ அழகாக இருக்குன்னு சொன்னதே இல்லை. அவன் சொன்னான் அவன் மூக்கு அழகாக இருக்குன்னு, என் வாழ்க்கையே அவனுக்குன்னு ஆக்கிட்டேன். அன்னையிலேருந்து செத்தாலும் இவன் கூட. எதுக்கு சார் நான் சொல்கிறது விளங்குதா? ஓ மூக்கு அழகாக இருக்குன்னா பின்னாடியே போகிறா சார். அந்த அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ குழந்தைகள் தானா நவருவான். நீங்கள் சொல்லுங்கள், கண்ணே அழகாக இருக்கடா சொல்லுங்கள். மார்க்கம் சொல்லுது, உங்கள் பிள்ளையை நீங்கள் கொஞ்சுங்க. நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருந்தா 1000 பேர் சொன்னாலும் அந்த ஆணும் பெண்ணும் கேட்க மாட்டான். நீ சொல்லலைன்னா மற்றவன் சொல்கிற எதாக இருந்தாலும் பெருசாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யார் அப்படி ஒருவர் இருந்து தூண்டில் போட்டாலும் கூட உங்கள் மகளை நாம் கிழவியாக காண்பிப்போங்கிறான். அந்த பிள்ளை எப்படி தெரியும் இன்னொருத்தன் கண்ணுக்கு? தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகிறா. அந்த பிள்ளையினுடைய கணவனுடைய கண்ணுக்கு அழகாக இருந்தால் போதும். இந்த பையன் பைக் எடுத்து அப்படி திருக்கணும்னு நினைக்கிற போதே அவன் மனசில் விடும், வேணாம்ப்பா, அத்தா 2 லட்சம் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு, நம்ம மெதுவாக அந்த வண்டியை ஓட்டுவான்னு எல்லாம் போடுவான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் அடுத்து சொல்றான், யார் நின்று சிரமப்படுத்தணும்னு நினைச்சாலும் உன் பிள்ளைய மாற்ற முடியாது, போனது மாதிரி கொண்டு வந்து உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன். திருக்குரான் சொல்லுகிறது. இது சொல்லிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்?
ஒரு ஊரில் இப்படி போய் பயான் பண்ணிட்டு கடைசியாக அதை சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் பயானை முடிச்சுட்டு மறந்துட்டு இறங்கிட்டேன். யாரும் கேட்கல. நம்ம ஆஜியாரெலாம் முன்னாடி உட்கார்ந்தா அப்படியே அண்ணா பின்னாடியிலேருந்து ஒரு லேடிஸ் எந்திரிச்சு சத்தம் போட்டுச்சு. ஏதோ பிரச்சனை நினச்சிட்டு இவங்கெல்லாம் பார்த்தாங்க. ஏங்க அவர் போயிட்டாருன்னா திரும்ப எப்போ கூப்பிடுவீங்களோ தெரியாது, அந்த அதுவாவை சொல்லிட்டு போக சொல்லியான்னு பின்னாடிலேருந்து சொல்லிட்டு போக திரும்ப. அப்புறம் எல்லாம் நிர்வாகியெல்லாம் வாங்க சேர்த்து உட்காருவோம் கொஞ்சம், அது மட்டும் சொல்லிடுங்க இல்லைனா இதாயிரும் அப்படின்னு திரும்ப உட்காந்து சொல்லிட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் ஓதி பயனடைந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு தீர்வு திருக்குரானாகத்தான் இருக்க முடியும். அதில் சொல்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பான். இந்த வார்த்தையை சொல்லி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கற்போடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்ற தகவலை சொல்லி அதனுடைய ஆயத்து நம்பர் எதுவும் வேணால் நம்ம அஜர்த்து தருவா. இந்த உங்களுக்கு வாட்ஸ்அப்பு குரூப் இருக்கும், அதில் இப்போ அனுப்பிச்சி விட்டா பிரச்சனையே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இப்படி தள்ளிட்டு போயிடக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதையே சொன்னது. அந்த அஜர்த்து சொன்ன 1001 இந்த துவா ஓதி எங்கே விளங்க போகுதுன்னு கேட்டால் அப்படி கேட்கக்கூடாது. இது என் பிள்ளையை பாதுகாக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அல்லாஹு தாலா இந்த திருக்குரான் வழியாக இந்த உலகத்துக்கு எப்படி ஒரு பெரிய அமைதியை தந்தானோ. சகோதரர்களே, இந்த இறங்குற அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுவான். வி ஷீல்டு த ஸ்கை. பெருமானாருக்கு குரான் இறங்குற அன்னைக்கு பூரா வானத்திலையும் மலக்குமார்கள் ஃபயர் கன்னோட நின்னாங்க. பூமி பூட்டப்பட்டது. ஷைத்தான்களை ஒரு இடத்துல ஒதுக்கி தள்ளப்பட்டது. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், ஜின்னுலாம் என்னடா நடக்குது, எங்கே போனாலும் ஒரே எஸ்காடாக இருக்குது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது பூமியில், மாறி மாறி போய் குரான் சொல்லும். அல்லாஹ் அவ்வளோதையும் சீல்டு பண்ணிட்டு எம்பெருமானாருடைய உள்ளத்தில் இந்த ஒளியை கொண்டு வந்து பரக்கத்தா நமக்கு தந்தான். அன்றிலிருந்து இன்று வரை அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு இந்த உலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை வாழும். நாம் அந்த ஒளியில் இந்த உலகத்தில் சுகமாக வாழ்ந்து கபுரை சுகமாக்கி மறுமையை சுகமாக்கி சுவனத்தை சுகமாக்குறதுக்கு ஒரு அற்புதமான வேதம் கையில் இருக்கிறது. அதை கையில் எடுத்து தான் இன்றைக்கி மதரசாவில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே அதை பெரிய விஷயமாக நினச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிடாதீர்கள். இன்னொரு செய்தியும் சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதுகிற, ஒரு குரான்னா 30 ஜுசு ஓதுகிற பெண்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை தற்போது ஒரு சர்வே எடுத்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரம்ஜானில் ஒரு சர்வே எடுத்தாங்க ஹைதராபாத் அந்த சைடில். ஒரு நாளைக்கு கஞ்சி காய்ச்சி காலையில் சகருக்கு காய்ச்சி வடையை சுட்டு எல்லாம் செஞ்சு 30 ஜுசு ஒரு மகரிபிலிருந்து அடுத்த மகரிபு ஓதுகிற வரையில் ஓதுகிற பெண்கள், உங்களை மாதிரி சதையும் இரத்தமும் கணவனும் பிள்ளைகளும் இருந்து வேலை ஆக்கிற பெண்கள் ஒரு குரான் ஓதுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் 2 குரான் 15 ஜுசு ஒரு நாளைக்கு ஓதுகிற பெண்களை எடுத்தாங்க. அது ஒரு அளவு கணக்கு போச்சு. 10 அப்படின்னு பார்த்தா அது லேக்ஸில் எல்லாம் கூட போகுது. அதோட சர்வேயை மூடிட்டான். ஆம்பளையில் சர்வே எடுக்கலை. ஏன்னா இந்த ஆளுகள்லாம் என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். வேணாம் அதை வேற எடுத்து இது மைனஸில் போகும். ஓதாதவன் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கில் இருவான். உங்களை மாதிரியே பெண்கள் ஓதுகிறார்கள். அதனால் நீங்கள் சாலிஹாத்துகள், இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அதே மாதிரி உங்களுடைய பரக்கத்தால் எந்த ஹதீஸில் பெருமானார் சொன்னார்களோ இந்த ஊரில் உள்ள பலா முசீபத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நீக்கிடுவான். அதனால் நீங்கள் படித்தது மாதிரி நீங்களும் வாழணும், உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் வாழ வைக்கணும், நீங்கள் பெக்க போகிற குழந்தைகளும் அப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ் நாளைக்கு பெருமானாரோடு அமர்ந்து அந்த சுவனத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை தருவான். என்னையும் இங்கே அழைத்து பேச வைத்து நான் ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வுன்ன ஒன்றா சந்தோஷம். அசர்த்து வந்தவொன்னே சொன்னாங்க உங்கள் அத்தா இங்கே வந்து பேசியிருக்காங்கன்னு. நான் உண்மையிலே பாக்கியமாக கருதுகிறேன். என் தந்தை நின்ற இடம் ரிட்டையர்டு ஆசிரியர். அவங்க சொல்கிறாங்க உங்கள் அத்தா 2-3 தடவை இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரினுடைய பேரையும் எங்கள் அத்தா டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. வெள்ளையபுரம் பஷீர்னு போட்டிருக்கும். பஷீர் பேர் இருக்கும் அங்கே. எனக்கு வெள்ளையபுரம்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் டைரியை பார்த்து தெரிஞ்சுருக்கேன். சகோதரர்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்ததாக நாடுகிறேன். நான் சொன்ன செய்திகளை அல்லாஹுக்கென்று நீங்கள் இதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பான். இந்த மதரசா நிர்வாகத்தையும் இந்த மதரசா இந்த ஊரில் கியாமத்து நாள் வரை தொடர்ந்து செயல்பட்டு இந்த உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்று துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.